செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் பரமேஸ்வரமங்கலத்தில் கோவில் சீரமைப்பு பணிகளுக்காக குழி தோண்டிய பொழுது அங்கு 3 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சௌமிய தமேந்திர பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சீரமைப்பு பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு வந்தபோது அங்கு 3 அடி உயரமுள்ள பெருமாள் சிலை மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் அந்த 3 சிலைகளையும் ஐம்பொன் சிலைகளாக இருக்கலாம் என்று தெரிவித்தனர். பழமை வாய்ந்த இந்த தாமோதர பெருமாள் கோவிலில் ஆடி மாதம் பௌர்ணமி நாளில் பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது அப்பகுதி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த பெருமாள் கோவில் புதுப்பிப்பதற்காக ஜேசிபி மூலமாக கடகால் தோண்டும் பொழுது பெருமாள் உட்பட 3 சிலைகள் கிடைக்கப்பெற்றது. இந்த பெருமாள் சிலைகள் இன்று சனிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் முழு பௌர்ணமி நாளில் கிடைக்கப்பெற்றது எங்கள் கிராமத்திற்கு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கிராமம் சுபிக்ஷமாக இருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். ஒரே நிமிடத்தில் 100 முட்டைகளை தலையால் உடைத்து திருச்சியை சேர்ந்த பள்ளி மாணவி தேசிய சாதனை புரிந்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட் சாதனை படைப்பதற்கான நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. இதில் திருச்சியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர் முனிஸ் பாண்டி ஒரு நிமிடத்தில் 130 முட்டைகளை தலையால் உடைத்து புதிய சாதனை படைத்தார். மேலும் திருச்சியைச் சேர்ந்த கராத்தே வீராங்கனை சசிகலா ஒரு நிமிடத்தில் 100 முட்டைகளை தலையால் உடைத்து தேசிய சாதனை படைத்துள்ளார். திருச்சியில சுதந்திர தினத்தை முன்னிட்டு 115 முட்டையை 36 செகண்ட்ல உடைச்சி இது புதிய இந்தியா சாதனையா செஞ்சிருக்கேன். இவர் ஒரு நிமிடத்தில் 84 முட்டைகளை தலையால் உடைத்த முந்தைய சாதனையை முறியடித்தார். சமீப காலமாக வினோதமான போட்டிகளில் தமிழக மாணவ மாணவிகள் சாதனை புரிந்து வருவது அதிகரித்துள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தீநகர் பகுதியில் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக கட்சியினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகின்றனர். சென்னை தீநகர் பகுதி 120வது வட்டம் சார்பில் நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியை தென் சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன் பேட்டிங் செய்து ஆட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் பகுதி செயலாளர் VC ஆனந்தன், வட்ட செயலாளர் PK ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கு வருகிற 25ஆம் தேதி கேப்டன் பிறந்த நாளில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் விநாயகர் சிலைகள் அமோகமாக விற்பனையாகி வருகிறது. இவ்விழாவை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் தாமரைப்பூ விநாயகர் சிலை, எலி வாகன விநாயகர், சிங்க வாகன விநாயகர் உள்ளிட்ட வகையான விநாயகர் சிலைகள் அமோகமாக விற்பனையாகி வருகின்றன. 75 வடிவங்களில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விநாயகர் சிலைகள் 10 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. காலடி 10 ரூபா வரைக்கும் போதுங்க, 15 அடி 15,000 வரைக்கும் போதுங்க. பல வடிவங்களுக்கு, பல வண்ணங்கள், பல மாடல்கள், ஒரு 65 மாடல் இருக்குங்க. இது இந்த பக்கம் பெங்களூரு, இந்த பக்கம் ஆந்திரா, இந்த பக்கம் சேலம் வரையும் பல வடிவங்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விநாயகர் சிலைகளை ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலத்தரும் விரும்பி வாங்கி செல்கின்றனர். பழனியில் விரைவு நீதிமன்ற திறப்பு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விரைவு நீதிமன்றத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்வாணன் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அவர் பேசும்போது பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டால்தான் உண்மையான சுதந்திரத்தை பெற முடியும் என்றும் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த மாவட்டத்தில் திண்டுக்கலுக்கு அடுத்தபடியாக பழனியில்தான் விரைவு நீதிமன்றம் துவக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்தங்கிய மாவட்டங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், வரியற்ற மண்டலங்கள் உருவாக்குவதற்காக பல மாநிலங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் நாட்டில் இனிமேல் புதிதாக வரியற்ற மண்டலங்கள் உருவாக்க அனுமதி அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். பின்தங்கிய மாவட்டங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது ஏற்பட்டுள்ள சர்வதேச பொருளாதார தேக்க நிலை இந்தியாவை பாதிக்காது என்று கூற முடியாது என்றும் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். மழை வெள்ளம் காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இடைவிடாமல் பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் நீரில் மூழ்கின, சாலைகள் சேதமடைந்தன. 2000 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள், நெல், கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கின. பாராங்கி, கோண்டா, சித்தாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 30,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த வெள்ளத்தால் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். உண்ண உணவின்றி, தங்கு இடமின்றி பரிதவித்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளிலும் சாலைகளிலும் பெருமளவு தண்ணீர் புகுந்துள்ளதால் படகுகளின் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு பலர் அழைத்துச் செல்லப்பட்டனர். காஷ்மீரில் உள்ள பாலத்தை தகர்க்க தீவிரவாதிகள் செய்த சதித்திட்டத்தை பாதுகாப்பு படையினரும் மத்திய ரிசர்வ் போலீசாரும் தக்க சமயத்தில் முறியடித்தனர். காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்ரீநகர் அருகே உள்ள சங்கம் என்ற பாலத்தை தகர்க்க தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருந்தனர். இதுபற்றி தகவல் அறிந்த பாதுகாப்பு படையினரும் மத்திய ரிசர்வ் போலீசாரும் பாலம் உள்ள பகுதிக்கு சென்று அங்கு தீவிரவாதிகள் பாலத்தை தகர்க்க வைத்திருந்த வெடிப்பொருள்களை அங்கிருந்து அகற்றினார்கள். இதனால் பயங்கர விபத்து தவிர்க்கப்பட்டு பாலமும் சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டது. அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சி காண வந்த 4 ரசிகர்கள் பலி, அரங்கம் இடிந்து விழுந்ததால் பரிதாபம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.